இந்த வீடியோவில் சாட் ஜிபிடியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஏஐ அசிஸ்டண்ட், ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற கொரிக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். பட் ஆனால் இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிட முடியாது, ஏன்னா மோர் அட்வான்ஸ்டு, மோர் இன்டெலிஜென்ட் டூலுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சாட் ஜிபிடி நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதை வந்து நம்ம டெமோவில் பார்க்கலாம். டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி எப்படி எவால்வ் ஆச்சுன்றதை பார்ப்போம். ஸோ 2018 ஓப்பன் ஏஐ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஜிபிடி மாடலை. ஜிபிடின்றது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ 2019 நெக்ஸ்ட் வெர்ஷன் கொடுத்தாங்க. 2020 ஜிபிடி 3 வந்துச்சு. நவம்பர் 2022 தான் சாட் ஜிபிடியை வந்து ஸ்பெசிஃபிக்காக டியூன் பண்ணாங்க, கான்வர்சேஷன் ரிலேட்டடுக்கு டியூன் பண்ணாங்க. ஸோ கான்வர்சேஷன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிக்கிட்டு இருப்போம், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சாட் ஜிபிடியோட பேசலாம். நம்ம கொடுக்கறதுக்கெலாம் அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பிஃபோர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்பாட் அண்ட் ஐவிஆர், ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அமுக்குனா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், பட் ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கு அது ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருந்தாங்களோ, என்ன இன்புட் ஃபீட் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் நமக்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏஐ சிஸ்டம். பட் ஆனால் சாட் ஜிபிடி அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறிக்கிட்டே இருப்பான். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை கொடுத்துருவான். ஸோ நவம்பர் 2022 தான் கான்வர்சேஷன் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி 4 வந்துச்சு, ஃபர்தர் அப்கிரேட் டு த 2022 மாடல், அதை சாட் ஜிபிடி 3 இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு. ஸோ 2024 மோர் அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் வந்துச்சுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிப்லி ஆர்ட்லாம் ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்டு இருந்தது. அது எல்லாமே சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ ரொம்ப பேசுகிறதுக்கு முன்னாடி டெமோவுக்கு போயிடலாம். ஸோ டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ chatgpt.com, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், நாட் லாக்இன் வெர்ஷன். ChatGPT வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நம்ம இதிலே கேட்டுருமே. ஸோ யூசேஜ் ஆஃப் ChatGPT எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமர்ஸ் கோடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பிளாக் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட், அந்த வீடியோக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்ரிடே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிக் வேவை கேட்டு பார்ப்போமே. ஸோ ஐ நீட் அ ப்ரோக்ராம் which will identify given number is prime or not. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் கொடுக்குறேன், ப்ரைம் நம்பராக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம். மோர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சாட் ஜிபிடி. ஸோ நாட் ஓன்லி த சிம்பிள் தான் ஒர்க் ஆகுன்ற கான்செப்டே இல்லை, எல்லாமே கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்குறேன் பாருங்கள். ஐ வாண்ட் டு பில்ட் அ வெப்சைட் which will input two numbers and output to be shown in the web page. Simple calculator, so calculator in web app. ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் கிரியேட் அ வெப் HTML CSS ஸ்கிரிப்ட் 8 ஆர்குமெண்ட்ஸ், ஸோ எல்லாமே வந்துடுங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுதான் ஸ்பெசிஃபிக். ஸோ இவ்வளோ தான் லிமிட்டேஷன்றது இல்லை சாட் ஜிபிடிக்கு. ஸோ எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ எய்தர் சிம்பிள் டு அட்வான்ஸ்டு, என்ன விதமான டூல். ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா விதமான இதுவும் கொடுத்துரும். இப்போ நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸ், ஐன்ஸ்டீனை பற்றி கேட்டு பார்ப்போமே. ஐன்ஸ்டீன், டெல் மீ மோர் அபவுட் ஐன்ஸ்டைன். ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கலாம், எல்லா விதமான இது தெரிஞ்சிக்கலாம். இது பட் ஆனால் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக 100% கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அகைன் இது வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தான்.
கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம வந்து டபுள் செக் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கும்போது நம்ம அதை டூல் ரெஸ்பெக்டிவ் டூல் ஐடியில் போட்டு நம்ம ரன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். பட் ஆனால் இன்கேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு போகும்போது கண்டிப்பாக அதை டபுள் வெரிஃபை பண்ணியே ஆகணும் ஏதாவது ட்ரஸ்டட் ரிசோர்ஸஸில். ஏன்னா விச்சவர் ChatGPT கொடுக்கறது வந்து ட்ரஸ்டட் கிடையாது. ஸோ அந்த ChatGPTக்கு என்ன கேப்பபிலிட்டிஸில் அது இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுதோ ஸோ அந்தளவுக்கு தான் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி கொடுக்குது. பட் ஆனால் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் புல்லிங் இன்ஃபர்மேஷன், வேஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லை, ஐபிஎல்லை பற்றி கேட்டு பார்ப்போமே. வாட் இஸ் ஐபிஎல்? நாட் ஓன்லி ஹிஸ்ட்ரி, நாட் ஓன்லி ப்ரோக்ராமிங், ஸோ இட் ஆல்சோ ஹாவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ கேன் யூ ஷேர் மோர் ஸ்டாட்ஸ் அபவுட், கேன் யூ ஷேர் நெக்ஸ்ட் வந்து கேன் யூ ஷேர் ஸ்டாட்ஸ் அபவுட் சச்சின் போடுவோம். கேன் யூ ஷேர் ஸ்டாட்ஸ் அபவுட் சச்சின். ஸோ எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம். ஸோ அதான் இது எஜுகேஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் கண்டிப்பாக ChatGPT யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லுவேன். பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள். சச்சினை பற்றி நம்ம கேட்டோம், பட் ஆனால் சச்சினோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லிச்சு. ஸோ அவர் எங்கே பிறந்தார், என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன ஸ்டைல் ஆஃப் பேட்டிங், எப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ணார், எப்போ ரிட்டையர் ஆனார், எப்போ எவ்வளோ மேட்சஸ் ஆடியிருக்காரு, எவ்வளோ ஓடிஐ, எவ்வளோ டெஸ்ட், எவ்வளோ T20 அண்ட் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்களேன். ஸோ சச்சினை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ChatGPT ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சொல். ஸோ ஹவு டு ஆன்சர், tell me about yourself in interview, technical background. ஏன்னா இது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து ஒரு காமன் கொஸ்டின். ஸோ எல்லா விதமான ஜாப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீ வந்து ஸ்பெசிஃபிக்கலாக டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். உங்களை பற்றி இது சொல்லாது, ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. ஐஎம் நேமை இன்புட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஎம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஐ கிராஜுவேட்டட் டிகிரி அழகாக. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். அந்த கைடன்ஸை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்து நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கலாம். அழகாக அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆன்சரே ஒரு கோர்வையாகவே கொடுத்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ தமிழும் இதுக்கு தெரியும். டு யூ நோ தமிழ்? ஸோ எல்லா விதமான லாங்குவேஜ்லேயும் நம்ம இதை சேட் பண்ணலாம். கேன் யூ ஷேர் ஒன் திருக்குறள்? நானும் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து திருக்குறளில் கேட்குறேன். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது அழகாக எவ்வளோ அழகாக ஒரு ட்ரான்ஸ்லேஷனும் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ பியூட்டிஃபுல் டூல். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நம்ம நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.